முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 49. தன்னம் தனி நின்று என்று துவங்குகிற பாடல். தன்னம் தனி நின்று அது தான் அறிய இன்னும் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே. பேசா அனுபூதின்னு சொன்னார் இல்லையா முதல் பாடல்ல. பேசா அனுபூதி பிறந்ததுவே. அந்த அனுபூதி நிலையை நான் சொல்ல முடியுமா? சுகானுபூதி அப்படிம்பார் ஒரு திருப்புகழில். கந்தரலங்காரத்தில் சொல்கிற போது சொல்லணாதது அந்த ஆனந்தமே அப்படிம்பார். அந்த நிலையை அதை இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது, அது தானே உணர்கின்ற அனுபவம் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். தன்னம் தனி நின்று, அதாவது ஜீவாத்மாவானது தானே தனியாக இருந்து அது தான் அறிய. இங்கே அதுனா மறுபடியும் தத், அந்த பேர் உண்மை மெய்ப்பொருள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மெய்ப்பொருள்ங்கிறது தத். அது தான் அறிய, தானே அறியும்படியாக, அது தனிமையில் தானே உணரக்கூடிய பேர் உண்மை. அது நாலு பேராக சேர்ந்து பேசக்கூடியதோ தெரிந்து கொள்ளக்கூடியதோ இல்லை. இந்த ஜீவாத்மா அனுபவம், ஆத்ம அனுபவம் என்பது தானே அறிய வேண்டியது. அது தன்னம் தனி நின்று யாரும் அதில் கூட்டு சேர முடியாது. தன்னுடைய மனத்தை தானே உள்நோக்கு முகமாக நோக்கி கொண்டு அதில் அந்த பேர் உண்மையை, தத் என்கிற பேர் உண்மையை தான் அறியும்படியாக இருக்கும் அந்த நிலையை, அந்த பேரானந்தத்தை இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ, இன்னும் ஒருவருக்குன்னா இன்னும் ஒருத்தருக்கு, அடுத்தவர்களுக்கு இசைவிப்பதுவோ சொல்ல முடியுமா? அந்த பேரானந்தத்தை, அந்த பேசா அனுபூதி நிலையை, யோக அனுபூதி, அந்த அனுபூதி யோக நிலையை யாரிடமும் நாம் பகிர்ந்துக்க முடியாது. அது நாமே தனக்குத்தானே, ஜீவன் தனக்குத்தானே உணர்ந்து கொள்கின்ற, உயிர்த்து உணரக்கூடிய அனுபவம். அது அந்த அனுபவத்தை கூட பகிர்ந்து கொள்ளக்கூட முடியாது. அந்த நிலையில் ஜீவனானது சிவனை உள்நோக்கி உணரும் போது அந்த உள்நோக்கி உணரும் நிலை அந்த ஆத்மா மாத்திரமே அனுபவிக்க முடியும். அந்த ஆத்மா மாத்திரமே அனுபவிக்க முடிகிற அந்த நிலையை இன்னொருவருக்கு சொல்ல முடியுமா? இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ. மின்னும் கதிர்வேல் விகிர்தா. மின்னும்னா பிரகாசமான, கதிர்வேல் சூரியனை போன்ற ஒளி போன்ற வேல், அதை கை கொண்டவன். முருகனை இன்னொரு வார்த்தை சொல்லி அழைக்கிறார், விகிர்தா அப்படிங்கிறார். பல்வேறு ரூபங்களில் இருப்பவனே. முருகனுக்கு எத்தனையோ விதமான பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களை வச்சு தான் நம்ம திரிசதி அர்ச்சனை பண்ணுறோம், சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுறோம். ஷோடசம்னா ரொம்ப சிம்பிளாக 16 அர்ச்சனை பண்ணுறோம். ஒரு திருப்புகளில் பாடுவார் அருணகிரிநாதரே, சரவண ஜாத்தா நமோ நம, சக்தி பாணி நமோ நம. சரவண ஜாத்தான் ஒரு உருவம், சக்தி பாணி என்ற ஒரு உருவம், வள்ளி மணாளனே என்ற உருவம். இந்த மாதிரி பலவேறு உருவங்கள் எடுக்கக்கூடியவன், 6 முகங்களை கொண்டவன் முருகன். வள்ளியை பார்க்கும்போது பலவேறு வேடங்களை வேறே எடுத்துக்கொண்டான். கிழவனாக வந்தான், வளைச்செட்டியாக வந்தான், வேங்கை மரமாக நின்றான். அதனால் பல்வேறு வடிவங்களை எடுக்கக்கூடியவன் அந்த முருகன். அதனால் அவனை விகிர்தா அப்படின்னு கூப்பிடுறார். நினைவார் கிண்ணம் களையும். நினைவார், எப்பொழுதும் முருகனை நினைத்து கொண்டே இருப்பவர்களுடைய கிண்ணம் அப்படின்னா துக்கங்கள், கஷ்டங்கள், அவற்றை களையும் கிருபை சூழ் சுடரே. அவற்றை போக்குகின்ற கிருபை சூழ், கருணை மயமான, கருணை மேருவேன்னு சொல்லுவார், கருணை வாரிதின்னு சொல்லுவார். இந்த இடத்துல கிருபை சூழ் சுடரே அப்படிங்கிறார். சுடர், ஒளிச்சுடர் எப்படி எல்லா இடத்துலையும் இருந்து இருளை நீக்குகிறதோ அதை போல அடியார்களுடைய துன்பங்களை நீக்குகிறவன் அவன். தன்னம் தனி நின்று நான் அறியும் அந்த அத்வைத்த உண்மையை, அது தத் என்ற உண்மையை அறியும் நிலையை
யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது, இன்னொருவருக்கு இசைவிப்பதுவோ அப்படின்னு வேற சொல்கிறார். அவர்களுக்கு புரிகிற மாதிரி உணர வைக்க முடியுமா? இசைவித்தல்னாக்க தெரிய வைக்கிறது இல்லை, நாட் மேக்கிங் தம் நோ, இட் இஸ் மேக்கிங் தம் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு தான் இசைவிப்பதுன்னு போடுறார் இந்த இடத்துல. அவர்களையும் உணர செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது. எந்த ஒரு ஆத்மா தான் இறைவனோடு ஐக்கியமாகிற அந்த சுகானுபூதி நிலையை உணர்கிறதோ அந்த அனுபவம் அந்த ஆத்மாவுக்கு மாத்திரமே பொருத்தமானது. அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது. அழகிய ஒளி பொருந்திய வேலை கை கொண்ட முருகன் அவன் அடியவர்களுடைய துன்பங்களை எல்லாம் நீக்குபவன். அவனுடைய கிருபையானது சுடர் போல நின்று ஒளிர் விட்டு எல்லாருடைய துன்பங்களையும் நீக்குகின்ற முருகா உன்னை வாழ்த்துகிறேன் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். முருகாச்சரணம்.